ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து நம்ம ஹேர் பேக் 30 டேஸ் சேலஞ்சில் 4வது ஹேர் பேக் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு. அதுக்கு வந்து நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா பச்சை பசேல்னு இருக்க கருவேப்பிலையும் கூடயே இந்த மாதிரி கொஞ்சம் தயிர் கர்டு ஆட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது 2 மட்டும்தான் நான் இதில் வந்து இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக செம்பருத்தி இலை போட்டிருக்கேன். மொத்தம் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்ளை பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஹேர் பேக் தான், யார் வேணாலும் ரெடி பண்ணலாம். இதில் எல்லாமே கிச்சன் இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செம்பருத்தி செடி இருக்கும்ல, அதுலேருந்து இலை பறிச்சிட்டு வந்திருக்கேன். பூ இருந்தால் பூவும் போட்டுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட வந்து பூ இல்லை, வெறும் செம்பருத்தி இலை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தேன். என் முடி வந்து ரொம்பவே கம்மி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறைய ஹேர் ஃபால் ஆகிடுச்சு, கொத்து கொத்தாக அப்படியே முடி அப்படியே கீழே கலந்து விழுந்துருச்சு. அதனால தான் நான் வந்து சரி ஹேர் பேக் பண்ணி எப்படியாவது முடியை வர வச்சிடலாம். இப்போ வெளியில் போகிறதுக்கே ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகுது. அதனால சரி ஓகே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வந்து இந்த அளவுக்கு வந்து நான் பண்ணவே மாட்டேன். ஆனால் ஹேருன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் சரி ஸ்கூல் லீவில் வந்து முடியறதுக்குள்ளே கொஞ்சம் ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லீவ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா காலையிலேயே நம்ம எல்லாருமே எல்லா வேலையும் முடிச்சிடுவோம்ல. அதனால் நான் வந்து ஹேர் பேக் மாதிரி டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி பவுடர் பேஸில் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே எப்படியாவது அரைச்சி முடிச்சிடணும். நல்லபடியாக நான் வந்து இது வந்து 4th ஹேர் பேக் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து புக்ஸு பேகு அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்துச்சா. அதனால் ஹேர் பேக் போட்டுட்டு வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு போயிட்டேன் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டி நகருக்கு. அதனால் என்னால் வந்து எதுவும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிருக்கும் எப்படி இருந்தாலும் வீடியோ வர்றதுக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே, சிஸ்டர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு 3-4 சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட பேர் எனக்கு தெரியல. அதனால் மறக்காமல் உங்கள் பேரையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். ஏன்னா ஐடியில் வந்து சரியாக பேர் தெரியல. அதனால தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிச்சனில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பவுட்ரு பேஸில் வந்து அரைச்சி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு எல்லாமே எடுத்து போட முடியாதுல்ல. எல்லாமே ஒரு பவுடராக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஹேர் பேக் மாதிரி போட்டுடலாம்ல. அதனால தான் நானும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சாட்டர்டே சண்டேயில் ஃப்ரீயாக இருப்போம், அப்போ பண்ணிடலாம். ஸ்கூல் டைமில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு, ஏன்னா குழந்தைங்கள கூட்டின்னு போய் ஸ்கூல்லேருந்து போயிட்டு கூப்பிட்டு வரணும், நிறைய வேலை இருக்கும். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே ஹேர் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த பேக் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஹேரை நம்ம தானே பார்த்துக்கணும், அந்த மைண்ட் செட் எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.